வணக்கம்மா. ஃபஸ்ட்டு எங்களை மன்னிச்சிடுங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டதுக்கு அதில் எங்களை ரொம்ப எல்லோரும் கிண்டல் பண்ணதுனால நான் அந்த மாதிரி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மன்னிச்சிடுங்க. நிறையா பேத்துக்கு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோவம் வந்திருக்கும். அது அதாவது என்னை சொன்னவங்கள தான் நான் சொன்னேன், யாரையும் நான் குறிப்பிட்டு நான் சொல்லலை. மன்னிச்சிடுங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னாக்கா, நாங்கள் மதுரைக்கு போகிறோம். ஆட்டோவிலையே தான் போகிறோம். போகிற வழியில் இங்கே பக்கத்துலேயே வீரமகாளி கோயில் இருக்குன்னு அம்மு சொல்லவும், சரி அங்கே போய் சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இது முனீஸ்வரர். அங்கேயே நின்று, முனீஸ்வரர் ஐயா, யாராச்சும் எங்களை பேசினாக்கா அதுக்குள்ளே தண்டனையை நீங்களே கொடுங்கப்பான்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டையும் வேண்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கோயிலில் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி மதுரைக்கு போகிறதுக்காண்டி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கையில் ரோட்டில், அதாவது அந்த கிராமம் இல்லையா, அழகான அந்த கிராமம், அந்த கிராமத்தில் வயலும் பூவும் காய்கறியும் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு சரி அங்கே இருந்த அந்த அம்மாக்கிட்ட பாருங்கள், நீங்களே பாருங்கள் அவங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு. இந்த இடம் பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே தான் இடம் நம்ம வாங்கினோம்னாக்கா இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அம்முக்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த இடத்த பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. அது மாதிரி இடம் வாங்கினாக்கா இந்த கிராமத்தில் இடம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். இந்த இடத்துல இடம் கிடச்சாக்கா இந்த வீரமகாளி அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு நம்மளுக்கு இங்கே ஒரு இடம் கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த இடத்தையெல்லாம் பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அங்கே உள்ளவங்களும் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. நீங்களே பாருங்கள். எலியும் சாப்பிட்றலதா, பெருச்சாலி நிறையா வரும். பெருச்சாலி இருக்காதுப்பா. எலி குண்டி தின்று அந்த கல்ல பூரா தின்று மண்ணுக்குள்ள போய் மாடு உள்ள வந்துருமா? மாடெல்லாம் வராதுப்பா. மாடு உள்ள வந்துருமியா? வந்து கொடியெல்லாம் புட்டிங்க கட்டிச்சு அருவாதால அடுத்தது மாதிரி. அந்த சைட்ல செவந்தி இருக்கு. 6 மணியாச்சு நிக்கணும். 6 மணிக்கு மேல 10 மணிக்கெல்லாம் அங்கே படுத்துவாங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. மிளகா எப்படி சிகப்பா இருக்கு பாருங்கம்மா. பழுக்க விடுறதுமா? அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் கொஞ்சம் கூட அதுல மண்ணே இது இல்லாம மரமா இருக்குல்ல. இந்த பாரு, இந்த காய் இருக்கு பாரு. இந்த காய் அந்த பச்சை அப்படியே லைட்டா மாறுது பாரு கலர். இந்த ரெண்டு நடுவுல உள்ள காய் அங்க செவந்தி பூ ஃபுல்லா. அங்க செவந்தி ஏதோ செண்டு பூ ஆயிடுமோ சொன்னாங்க. செண்டி பூம்பாங்க. செண்டி பூ, செவந்தி பூ. இதுல மாங்காய் இப்பதான் பூ வைக்குது. நாகப்பட்டினம்க்கா. மதுரைக்கு போறோம். வீரமகாளி அம்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போயிடலாம். ஐயோ ஆமாம் ஆமாம், நாங்களாம் இப்படியே உட்காந்தே இருக்கனால தான் கால் வலி கை வலி. ஆமாம், எல்லா வலியும் போயிட்டாரப்பா. அத்தா போயிட்டுறேன். போயிட்டு வரோம்மா. இல்லை பரவாயில்ல. இது அழகாக இருந்துச்சு நீங்கள் எல்லாம் வேலை செய்கிறது. அவங்ககிட்டலாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம். பேசவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே வரையில் இங்கே பாருங்கள், ரோட்டில் எவ்வளோ ஆடு எல்லாம் மேய்ச்சிட்டு போனாங்க. ஜனங்கள்லாம் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. கிராமம்னா இதுதாங்க அழகு. எல்லோரும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு அழகாக ஆளுகள்லாம் அப்படியே நடந்தே போவாங்க. பாருங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் பாருங்கள் கொஞ்சம் தூரத்துலேயே குரங்கு இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டேவும் அப்படியே ஆட்டோவில் போனோம். அப்புறம் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி அங்கே போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மறுபடி மதுரைக்கே கிளம்பிட்டோம். மதுரைக்கு போகிற வீடியோ, மதுரைக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க.